ராஜி அவர்கள அவங்களுடைய கணவர் திட்டம் போட்டு பழி வாங்கியிருக்காரு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஸ்வேதா சுப்பிரமணியம் அவர்கள் சமீபத்தில் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாய் சில்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஓனர் தான் ராஜி என்கிற நாகலட்சுமி. இவங்க சமீபத்தில் அவங்களோட கணவரால் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவங்களோட நண்பர்கள் நிறைய பேர் அவங்கள பற்றி பேசி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஸ்வேதா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மை டியர் ராஜி, நீ இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை. நான் உன்னை எப்போதுமே மில்லியன் ராஜி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ எப்போதுமே சொல்லுவ, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ரீல்ஸும் மில்லியன் வியூஸ் போகணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நீ ரீச் ஆகணும்னு நினச்ச, உன்னோட சாரீஸை கொண்டு போகணும்னு நினச்ச, உன்னோட உழைப்பு அப்படிங்கிறது அளப்பரியாதது. அந்த அளவுக்கு நீ வந்து டெடிக்கேட்டடாக இருந்த. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ வரி இருந்தாலும் அதை உன் சிரிப்புக்கு பின்னாடி மறைச்சிக்கிட்டு உன்னோட கஸ்டமர்ஸ்க்கும் சரி உன்னோட டீமுக்கும் சரி நீ சிரிப்பை மட்டும்தான் எப்போதுமே பரிசாக தந்திருக்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஒருவேளை உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகி போயிடலாம், இல்லை அவங்க கூட கான்டாக்டே இல்லாமல் போயிடலாம். அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். இன்றைக்கி நீங்களும் இல்லை, உங்களோட ஒய்ஃபும் இல்லை. சொல்லப்போனால் உங்களோட குழந்தைகள் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அந்த குடும்பத்தோட சந்தோஷமே மொத்தமாக போயிருச்சு. நீங்கள் எப்பவும் போல் சண்டை போட்டுட்டு தனியாக போயிருந்தவங்க போயிருந்தா பரவாயில்ல, மறுபடியும் வந்து நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஒருவேளை திட்டம் போட்டு இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், உன்னோட ஆத்மா சாந்தி அடைய நான் வந்து கடவுளை எப்போதும் வேண்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ஸ்வேதா சுப்பிரமணியம் அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்வேதா அவர்கள் இந்த ஒரு விஷயத்த வெளியே பேசினதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இது குறித்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக மக்களுமே இந்த ஒரு விஷயத்த அப்படி தான் யோசிக்கிறாங்க. என்னென்னா அவங்க வீட்டுக்கு வந்து கதவு திறந்து கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கொன்ன உடனேயே அவங்க கணவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்போ எடுத்த உடனே அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்குள்ள ஆல்ரெடி சண்டை இருந்திருக்கு. அதனால தான் சண்டை போட்டு பிரச்சனையாகி அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. அங்கவே அவர் முழு மனசார இதை பண்ணணும்னு நினச்சிட்டு தான் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு. திட்டம் போட்டு ராஜி அவர் வந்து பழி வாங்கிட்டாரு. இதுதான் நடந்திருக்கு. இல்லைனா அந்த இடத்துக்கிட்ட அவர் தப்பு பண்ணிட்டாலுமே பயந்து ஓடி இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கணும். அவரும் அந்த சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னா ஒரு முழு மனசோட தான் வந்து அவர் அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் வந்து இது குறித்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒரு விதம் யோசிக்கும் போது இதெல்லாம் பார்த்தா ஆமால அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே தோணுது. எது எப்படியோ இன்னைக்கு ராஜி அவர்கள் நம்ம கூட இல்லை. உண்மையிலுமே அவங்களோட இழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிறத அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.